யாரையாவது கட்டிப்பிடிச்சு அழணும் போல இருக்கிறது அப்படின்னு சில சமயத்துல தோணும். பார்த்துருக்கீங்களா? மனிதர் உள்ள பாரம் அழுத்த யாரிடத்திலாவது சொல்லி அழணும், யார் மீதாவது சாய்ந்து அழணும், அந்த மாதிரி தோன்றும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் தன் கரத்தை நீட்டி சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலம், என்னுடைய பொய்யங்கள் உனக்கு ஆதாரம், நீ வா என் மார்பிலை சாய்ந்து கொண்டு அழு, உன் பாரத்தை என்னிடத்தில் சொல்லிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன் சொல்லுகிறார். அவ்வளவு அற்புதமான ஆண்டவர். சிறு குழந்தைகளை இயேசுவண்டை கொண்டு வந்த போது அவர்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. நீங்க அவருடைய பிள்ளை தானே? அவர் தகப்பனாக அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், என்னுடைய புயங்கள் உனக்கு ஆதார பாதுகாப்பா இருக்குது, பிறகு எதுக்கு நீ கலங்கணும் என்பதாய் சொல்லுகிறார். நமக்கு ஒரு அடைக்கலமாக ஆதரவாய் இருப்பதற்கு நமக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காய் சிந்தினார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகளை பார், உனக்காகத்தானே, என்னுடைய காயங்களை எல்லாம் பார், உனக்காகத்தானே, உன் மீது உள்ள அன்பினால உனக்காக எல்லாத்தையும் நான் சகித்து கொண்டேனே, என்னுடைய புயங்கள் உனக்கு இருக்குது, வா என்னை நீ சார்ந்து கொள் என் ஆண்டவர் அன்போடு கூட சொல்லுகிறார். நீங்க இப்போ உங்களுடைய மனதில் இருக்கிற பாரத்தை சொல்லணும். எனக்கு யாருமே இல்லை என்ற மாதிரி ஃபீலிங் இருந்தா இயேசு இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார், ஆதாரமா இருக்கிறார். அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு கண்ணீரோடு உங்களுடைய பாரத்தை சொல்லிடுங்க. ஒரு ஆறுதல் உள்ளத்தை நிரப்பும்.